Hi friends, welcome back to our channel Mom Treasure. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பொடி ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். இந்த பொடி ரெசிபி பாத்தீங்கன்னா குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பொடி ரெசிபி வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். சோ இந்த பொடி ரெசிபியால என்னென்ன பெனிஃபிட்ன்றத ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். நம்ம ஹேர் ஃபால் ஆகிறது, ஹேர் வந்து வெள்ளையா அத முடி வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா நரநிறை வந்து வருது. இது எல்லாமே இந்த பொடி நம்ம சாப்பிடுறதால கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடும். சோ வேற எந்த பொடி இல்ல फ्रेंड्स, இது வந்து கருவேப்பிலை பொடி தான் நான் செஞ்சு காட்ட போறேன். சோ இதுல 1.5 கப் அளவுக்கு நான் வந்து கருவேப்பிலை எடுத்துர்க்கேன். இது வந்து 3/4 கப் அளவுக்கு நான் வந்து கருப்பு உளுந்து எடுத்துர்க்கேன். ஸோ 1.5 கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுக்கும்போது நம்ம வந்து எல்லாமே 3/4 கப் அளவுக்கு நான் வந்து மெஷர்மெண்ட் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து கருப்பு உளுந்து நல்லா நம்ம வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். ஸோ நீங்கள் வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம், நான் கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது நல்லா நம்ம வந்து பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து நம்மளுடைய குழந்தைங்கள்லேருந்தே இந்த மாதிரி வந்து கருவேப்பிலை பொடி வந்து நீங்கள் வந்து சாப்பாட்லேயே ஆகட்டும், இல்லை டிஃபன்லேயே ஆகட்டும், இல்லை தூள் தோசைக்கு தொட்டுக்க தூள், ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து இன்டேக் வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து இந்தமாரி கருவேப்பிலையை அதிகமாக நீங்கள் கொடுக்க அவங்களுடைய ஹேர் ஃபால் வந்து கம்மியாகும். அதுமாரி ஹேர் க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இளநீரை வந்து சீக்கிரமாக வராது. ஸோ அதெல்லாம் வந்து இந்த கருவேப்பிலை பொடி வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு சாப்பாட்டில் கொடுங்க. ஸோ இப்போ வந்து இது நல்லா நான் வந்து பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டேன். இதை நான் வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போல்லாம் நம்ம குழந்தைங்க வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறதுனால இந்த ஸ்கூல் அப்படின்னும் போது பேசிக்காக ஒரு யூனிஃபார்மாக இருக்கும். அதாவது காலையில் எழுந்திரிச்சோம், சாப்பிட்டோம், அப்படின்ற மாதிரி ஒரு யூனிஃபார்மாக போய்டும். பட் இப்போல்லாம் வந்து ஆன்லைன் கிளாஸு அப்படின்னும் போது அந்த யூனிஃபார்மே மாறி போச்சு. ஸோ அதுலேயே நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதையும் நம்ம வந்து பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ குழந்தைங்க வந்து ஒரு கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றது அப்படின்றது கிடையாது. ஸோ வந்து காலைல சாப்பாடு, மதியானம் சாப்பிட்றது, சாயங்காலம் சாப்பிட்றது, நைட்டு சாப்பிட்றது. ஸோ இது மாதிரி வந்து ஒரு டைமிங் இல்லாமல் போகிறதுனால நிறைய குழந்தைங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுது. அதுமாரி இல்லாமல் சிஸ்டம் முன்னாடி உட்காந்துட்டே இருக்கிறதுனால இளநீரை வந்து சீக்கிரமாக வந்துடும். ஸோ அதுமாரிலாம் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி பொடிலாம் நீங்கள் செஞ்சு சாப்பாட்டில் கொடுக்கும்போது அவங்களுடைய ஹேர் க்ரோத் ஆகட்டும், இளநீரை ஆகட்டும் வராமல் நம்ம வந்து தடுத்து நிறுத்தலாம். ஒரு பெண்ணுக்கு அழகே அவளுடைய முடி மட்டும்தான். ஸோ இல்லைங்களா, அந்த முடியை நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி பொடியெலாம் கொடுத்து நம்ம நல்லா வந்து உறுதிப்படுத்தி வச்சுப்போம். ஸோ இப்போ நான் வந்து வெள்ளை எள்ளு வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ வெள்ளை எள்ளு இல்லைனா நீங்கள் கருப்பு எள்ளு கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து வெள்ளை எள்ளு தான் ஆட் பண்ணுறேன். வெள்ளை எள்ளு நல்லா பொரிஞ்சு வரணும். ஸோ அது வரைக்கும் நான் வந்து லோ ஃப்ளேம்லேயே வைக்கிறேன். ஸோ ஏன்னா வந்து பாத்திரம் ஆல்ரெடி ஹீட்டாக இருக்குது, அதனால் நான் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன். நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இதை நான் ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணுறேன். கொத்தமல்லி வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு கொத்தமல்லி ஃப்ளேவர் வந்து நல்லா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதிகமாகவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நீங்கள் புளி ஆட் பண்ணி அரைச்சிங்க அப்படின்னாக்கா இன்னுமே நல்லா டேஸ்ட் நமக்கு வந்து இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்து புளி போடலை. ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா லைட்டாக நீங்கள் வந்து புளி வந்து ஆட் பண்ணி கூட நீங்கள் அரைச்சி பாருங்கள், அதோடய டேஸ்ட் இன்னுமே நல்லா இருக்குமே. ஸோ இதையும் நான் வந்து நல்லா வந்து வாசனை வர அளவுக்கு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டில் சுட சாப்பாடு வச்சு இந்த பொடியை போட்டு அது லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு அப்பளம் வச்சு கொடுத்து பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நாம் கூட இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கும் போது நம்மளுடைய ஹேரை வந்து நம்ம வந்து காப்பாற்றிக்க முடியும். ஸோ இப்போ லைட்டாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய்க்கு வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து காஞ்ச மிளகாய் வந்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லைட்டாக வந்து பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து கட்டி பெருங்காயம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட நீங்கள் தூள் பெருங்காயம் தான் இருக்குன்றனால நான் வந்து தூள் பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அண்ட் பக்கத்தில் இந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது முற்றிலும் இலவசம். ஸோ இப்போ நான் வந்து இப்போ நான் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து போடுறேன். ஸோ அதே கப்லேயே நான் வந்து 1.5 கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துருந்தேன்னு சொன்ன பார்த்திங்கன்னா. ஸோ இப்போ வந்து கருவேப்பிலையை நல்லா வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி நல்லா அலசி ஒரு 2-3 டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து நல்லா கொஞ்சம் மொடன்னு ஆகணும். ஸோ நல்லா வறுபட்டுருச்சு அப்படின்னா கொஞ்சம் மொடன்னு ஆகும் பார்த்திங்கன்னா. ஸோ அது மாதிரி நல்லா மொடன்னு ஆகணும். ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் வந்து தோசையில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், நெய்யோடைய ஃப்ளேவரை கொஞ்சம் அதிகமாக ஆக்கிட்டு இந்த வந்து தோசையில் கூட ஸ்ப்ரெட் பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா தூளாகவும் கொடுக்கலாம். தூளாக கொடுக்கும்போது கூட குழந்தைங்க அந்த சாப்பிட மாட்டாங்க. ஸோ நல்லெண்ணெய் விட்டு கூட நீங்கள் தூளாக கொடுக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி தோசையில் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். இல்லை இட்லியில் வந்து லைட்டாக இந்த பொடியை ஆட் பண்ணி மாவு மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் இட்லியில் கூட கொடுக்கலாம்.
ஸோ உங்கள் குழந்தைங்க வந்து எந்த டீயில் சாப்பாடில் போட்டு கொடுத்தா சாப்பிட்றாங்கன்னா சாப்பாடில் கொடுக்கலாம், இல்லைனா வந்து இது மாதிரி தோசை இட்லியில் கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து மோரில் கூட நிறையா பேர் வந்து கலந்து குடிப்பாங்க. ஸோ வெறும் கருவேப்பிலை பொடி மட்டும் அரைச்சி, இந்த எக்ஸ்ட்ரா நம்ம போட்டுக்கிறதெல்லாம் போடாமல் வெறும் கருவேப்பிலை பொடி மட்டும் போட்டு மோரில் கலந்து குடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இப்போ நான் வந்து பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம். ஸோ என்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்றாங்க, நான் வந்து தூள் பெருங்காயம் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இது நல்லா ஆறின பிறகு நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம வந்து மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் அரைச்சி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 1 மந்த் அளவுக்கு நீங்கள் வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா கொஞ்சம் பெரிய பேட்சாக அரைச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தூளுக்கு ஏற்ற அளவுக்கு நான் வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா அரைச்சி எடுத்து வந்துடுறேன். ஸோ பாருங்கள், சூப்பரான நம்மளுடைய கருவேப்பிலை பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு பெரிய லைக் கொடுத்துருங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், இன்ட்ரெஸ்ட் பை.